எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் இன்றைக்கி என்ன பூஜை பண்ணேன், என் லைஃப்பில் சில விஷயங்கள் பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ. சில விஷயங்கள் நான் அன்றைக்கி என்ன பூஜை பண்ணேன், என்ன சமைச்சேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதான வீடியோ தான் இது. பூஜை பண்ணுறத ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கிளிப்ஸ் போட்டிருக்கேன். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு இன்றைக்கி சனிக்கிழமை எப்பவும் போலே காலைல லேட்டாக எழுந்திரிக்கலான்னு நினச்சேன். பட் ஸ்கூலில் பாப்பாவுக்கு ஆனுவல் டே ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு சொன்னனால பாப்பாவுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எப்பவும் போலயே பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் வாசலில் விளக்கேற்றியாச்சு. அதுக்கப்புறம் சாமி ரூம்லேயும் விளக்கேற்றியாச்சு. பூஜை பண்ண எனக்கு ஆரம்பித்ததுலேருந்து நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா, என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணும் போது அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே வேணாம் கடவுள்கிட்ட நம்ம அதை ஷேர் பண்ணும்போது. ஏன்னா கடவுள் யார்கிட்டையும் போய் நம்மளை பற்றி சொல்ல மாட்டார். ஆனால் நமக்கான ஒரு குறையை நீக்கிறதுக்கான ஒரு வழியாக அவர் இருப்பார். நமக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம சொல்லும்போது அவருக்காக நம்ம மன உருகி வேண்டிக்கும் போது நமக்காக அவர் நிறைய விதங்களில் சோதித்தாலும் நமக்காக அவர் சில விஷயங்கள் நல்லது செய்வாருங்கிறதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நமக்காக அவர் செய்வார். ஏன்னா ஃபேமிலியில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்கள் இருக்குது. ப்ராப்ளம் நம்ம ஐயோ என்னடா ப்ராப்ளமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு சால்வ் ஆகாது. அதை சரி பண்ணுறதுக்காகவும் அந்த ப்ராப்ளத்தை பற்றி நினைக்காம அதை ஓவர் கம் பண்ணி எந்த அளவுக்கு வெளியே வரோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். எப்போதுமே என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறும். அது மாறுறதுக்கான நாள் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு நீங்கள் மனசார நினைங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சீக்கிரமாகவே வரும். ஏன்னா ரீசெண்டாக நான் இதை ஃபேஸ் பண்ணனால தான் நான் இதை சொல்கிறேன். ப்ராப்ளத்தை மைண்டில் போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருந்து நம்ம விஷயத்தை மனசில் யார்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த எனக்கு நான் தேர்ந்தெடுத்த ஒரு வழி தான் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து செஞ்சது. அப்படி தான் நான் இப்படி சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் ரெகுலராக அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் செய்யலைனாலும் ஐயோ என்னடா இன்றைக்கி சாமி கும்பிடலையே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. இது ரொம்ப நான் ஆன்மீகத்தில் இறங்கிட்டேங்கிறது இல்லை, எனக்குன்னு ஒரு ரிலாக்ஸ். சில பேர் ஹாபீஸாக சில விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் மனசில் நம்ம ஒரு விஷயத்தை கவலையை போட்டு யோசிக்காமல் நமக்கு ஃபேமிலியில் சில நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இறங்கின ஒரு விஷயந்தான் சாமி கும்பிடலாம், பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு இதை ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்கலை. ஆனால் அது நடக்கலையே என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் ஏற்றாமல் இல்லை. ஏன்னா ரெகுலராக நம்ம மார்னிங் எழுந்திரிச்சா நமக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஏஜ் ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் வெயிட் லாஸ் பண்ணணும் இதெல்லாமே யோசித்து தான் சரி நம்ம ரெகுலராக இதை ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதை ஒரு விஷயத்தில் காமனாக நம்ம ரெகுலராக பண்ணணுன்னா அது ஏதாவது ஒரு மெயின் விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஓகே நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம். பாப்பாவுக்கு எப்படி ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் பிஃபோராக நம்ம எழுந்திரிச்சோம்னா நம்ம எப்போதும் ரெகுலராக மார்னிங்கே எழுந்திரிச்சு குளிக்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாடி ஹீட் குறையும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மைண்ட் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ் மைண்டோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே யோசிச்சுட்டு தான் சரி ஓகே நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நான் நிறையா விஷயங்கள் நான் பார்க்கும்போது நான் நிறைய பேர் அதை சொல்லும் போது ஓகே நம்மளும் அதை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பண்ண ஒரு விஷயந்தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது. இது நான் கடவுள் இருக்கார். ஆனால் நம்ம அதுலேயே ரொம்ப போகாமல் நமக்குன்னு ஒரு விஷயத்த நமக்காக நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கும் போது அதை முழு மனசோடு நம்ம இறங்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு மனசும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கேன். நான் என்ன நினச்சேனோ அது இப்போ எனக்கு லைஃப்பில் இருக்குது. என்னென்னா ஹாப்பினஸ், ப்ராப்ளத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே இப்போ நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறனால தான் நான் சாமி கும்பிட்றத ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்.
கூடிய சீக்கிரத்தில் நான் வேண்டுதலும் எனக்கு நிறைவேறுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது, நம்ம புலம்பிகிட்டே இருக்கும்போது வீட்டில் ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. ஆனால் எனக்கு இப்போ வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்குன்னா அது வந்து இந்த ஒரு விஷயத்தினால தான். நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தால் என்றைக்கு தான் நமக்கு நல்லது நடக்கும்? ப்ராப்ளம் இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை. அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அதை கேட்குறது தான் கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து தோன்ற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. பார்க்குற ஒரு 2 பேர் 3 பேருக்காவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மோட்டிவாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஹாப்பியாகவும் நான் இருக்கேன், மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் சாட்டர்டே வந்து எழுந்திரிச்சி சாமி கும்பிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். லஞ்சு செஞ்சு வீட்டுக்காரையும் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் எனக்கு இந்த டே போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.